அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, ஒரு முன்னேற்றமான காலம், நல்ல முன்னேற்றமான காலம். ஏன்னா கும்பராசிக்கு எல்லாமே நெருங்கி வந்துடும், கைகூடி வந்துடும், கிட்ட வரும், அப்புறம் தட்டி போயிடும். ஏதோ ஒரு காணல் நீரை போல கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, நமக்கு ஒரு வளர்ச்சி வரப்போகுது, நமக்கு ஒரு பேமெண்ட் வரப்போகுது. நம்ம கூட ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தார், கும்பராசி என்பர். அவங்க அரசியலில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப அரசியல்னாலே உங்களுக்கு தெரியும், அதிகமாக பேசக்கூடியவங்க. கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்லுவாள், சார் சாமி எனக்கு வேணால் பாருங்கள், 2 மாதத்துலேயும் எனக்கு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டு சொல்லுவாங்க, இந்த காசு எனக்கு வந்துடும் சாமி, அவங்களுக்கு எனக்கு கொடுத்துருவாங்கன்னு. ஓகே சார், என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தான் தெரியுமே. அப்போது காணல் நீராக இது நாள் வரையில் உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் தள்ளி நின்று பார்க்கும்போது, எங்கேயோ நின்று பார்க்கும்போது, தூரத்தில் நின்று பார்க்கும்போது நடக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக தூங்காமல் இருந்து, முயற்சி செய்து, பட்னி இருந்து, உழைச்சி கஷ்டப்பட்டு கிட்ட போகும்போது அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பெரிய ஏமாற்றங்கள். அப்போ இது நாள் வரையில் பல ஏமாற்றங்களை சந்தித்த கும்பராசி அன்பர்களை இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா? அப்போ இது நாள் வரையில் பல விதமான ஏமாற்றங்களை சந்தித்த கும்பராசி அன்பர்களே, கவலை வேண்டாம், புதிய சந்தோஷம் உங்களுக்கு காத்திருக்கு. இது நாள் வரையில் இந்த ஜென்மசனி முடிஞ்சுதா இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு குழப்பங்கள் இருந்தது. இந்த மார்ச் 6ஆம் தேதி அந்த குழப்பமே தேவையில்லை, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஜென்மசனி முடியுது. ஜென்மசனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு வெறும் பாத சனி மட்டும்தான். சனி போகும்போது இது என்ன ஒரு நல்லதை செஞ்சுட்டு போவார். போகிற சனி சும்மா போகாது, ஒன்று தட்டி விட்டுட்டு போகும், இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு போகும். உங்கள் ஜாதகம் பலமாக இருக்குமே, ஆனால் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, அல்லது ஒரு சுபகிரகங்களுடைய நல்ல காரணத்துவம் இருக்குது, ஜாதக பலம் இருக்குனாக்கா போகிற சனி உங்களுக்கு ஏதேனும் நீங்கள் எதெல்லாம் இழந்தீர்களோ, பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், உறவு முறைகள், கணவனை இழந்தவங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல உறவை தேடி கொடுப்பார், மனைவி இழந்தவங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல உறவை தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு, அதாவது காதலர்களை இழந்துட்டாங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுப்பார், பதவியை எடுத்து கொடுப்பார் ஜாதகம் பலம் உள்ளவர்களுக்கு. இல்லை நான் நல்ல பொசிஷன், நல்ல போஸ்டிங்கில் இருக்கேன், ஜாதகம் பலவீனமாக இருக்குது, போகும்போது தட்டி விட்டு போயிடுவார், இதுன்னு காலில் அடிபடுறது, சின்ன மேலேருந்து கீழே விடுறது, ஆக்சிடென்ட் பண்ணுறது, ஹெல்த் இஷ்யூஸ் வருவது, இந்த மாதிரி இந்த சனி போகும்போது இந்த ஒய் மாதிரி பிரியும் வழி. ஜாதகம் பலமாக இருக்குமே ஆனால், நல்ல தசாபுத்தி நடக்குமே ஆனால், உங்கள் ஜாதகம் உயர்ந்த ஜாதகமாக இருக்குமே ஆனால் அது நல்லது செஞ்சுட்டு போகும், நல்ல வெற்றியை கொடுத்துட்டு போகும். அதுவே பலவீனமாக ஜாதகமாக இருக்கும் போனால் அந்த சனி உங்களை ஒரு தட்டிட்டு போயிடும். அப்போ எப்படி பார்த்தாலும் கும்பராசி அன்பர்களை இந்த சனி போகும்போது ஏதேனும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு செஞ்சுட்டு போவார். சரி, நன்மை நடந்துட்டால் சந்தோஷம், நம்ம இந்த பாதையை பார்ப்போம், கஷ்டப்படுறவங்களை பார்ப்போம். ஒருவேளை ஜாதகம் சரியில்லாமல் இருந்து பலவீனமாக இருந்து அந்த சனி ஒரு தட்டி எடுத்து என் கம்பெனியை மூட வச்சு எடுத்து, அல்ல ஒரு வீண்பழி அவமானம், ஒரு சிறை தண்டனை, ஒரு தலைக்குனிவு, மெயினாக வீண்பழி அவமானங்கள், அல்லது ஒரு என்கொயரி, துறை ரீதியான நடவடிக்கைகள், அல்லது ஒரு சஸ்பெண்டு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, சமுதாயத்தில் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இடப்பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸு, நான் சொன்ன மாதிரி விபத்துக்கள், இந்த மாதிரி சிக்கலை போய் மாட்ட விட்டுடுச்சுன்னா அப்போ என்ன செய்கிறது? கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, இது உங்கள் பாவத்துவம், உங்கள் கர்மா குறையுது, விலகுதுன்னு அர்த்தம். இது ஒரு ஷார்ட் பீரியடு தான், ஒரு குறிப்பிட்ட, இது எத்தனை காலத்துக்கு வரும், எத்தனை மாதத்துக்கு இருக்கும்னு உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்தா சொல்லிடலாம். 6 மாதத்துக்கு எப்படி இருக்குங்க, 8 மாதத்துக்கு இருக்கும், அப்போ நீங்கள் எழுந்து நடந்துடலாம், 6 மாதம் நீங்கள் எழுந்து நடந்துடலாம், இல்லை ஒரு 3 மாதத்துலேயே நீங்கள் ரெக்கவரியாக வெளியில் வந்துடலாம், இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வந்துடலாம். இதெல்லாம் இந்த ரகசியம் பூரா உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்படி ஒருவேளை இந்த சனி சனி தட்டி விட்டு போனாலுமே கூட கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, பாத சனி உங்களை பாக்கிய சனியாக மாற்றிவிடும். அப்போ ஜாதகம் பலமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம். இனிமேல் நல்ல விஷயங்களை செய்யுங்க.
நல்ல சிந்தனைகளை கொண்டு செய்யுங்க, தர்ம சிந்தனைகளை அதிகமாக வளர்த்துக்கோங்க. பொதுவாகவே கும்பராசி என்பவர்கள், அதுவும் சதயம் கும்பம், பூரட்டாதி கும்பம்லாம் எப்பொழுதுமே எதுக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூரட்டாதி. எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் புரட்டாதி. அப்போது அதுபோல் கும்பராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது. அதனால தான் நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி லேபு, அது மட்டும் இல்லாமல் அந்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், அது மாதிரிலாம் கூட. அதே சமயத்தில் ஸ்கேன் சென்டர்ஸு. ஸோ இதெல்லாமே மருத்துவம் சார்ந்த தொழில்கள். டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இன்னும் சொல்லப்போனாக்கா மால் சென்டர்ஸு, அதே போல் விவசாய பெருமக்கள், திரையரங்குகள், இன்னும் சொல்லப்போனாக்கா கலைத்துறையை சார்ந்தவர்கள், எல்லா கலையும் அதில் வந்து சினிமா துறையிலேருந்து கலைத்துறையை சார்ந்த, விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், அப்போது உள்நாட்டு பிஸ்னஸ், வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கனிம வளங்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருக்கலாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதில் காவல்துறை உயர் அதிகாரிகள், பொதுப்பணித்துறை, அது மாதிரிலாம் பிடபிள்யூவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் கும்பராசி என்பர்களே, நிச்சயமாக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னென்னு மேக்ஸிமம் எனக்கு தெரியும். நான் என்ன அந்த அளவுக்கு வேர்ல்டு வைடு எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் கும்பராசி நம்ம நிறைய அதிகம். ஸோ அந்த அளவுக்கு நான் உங்களோட நெருங்கி பழகிட்டு இருக்கேன். நிச்சயமாக கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம். அதனால தான் கும்பராசி என்பர்களே, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கும்பராசி என்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி, மாபெரும் சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார யாகத்தில் உங்களுடைய பெயரை, உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரி நேமாக இருக்கலாம், பிஸ்னஸ் நேமாக இருக்கலாம், கடைகளுடைய பேர்களாக இருக்கலாம், அல்லது கம்பெனி பிள்ளைங்க பேரில் பண்ணுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் பண்ணுங்கள், பசங்க நல்லா படிக்கணும், பசங்க நல்லபடியாக வரணும். ஸோ இதில் கணவன் பேரில் பண்ணுங்கள், மனைவி பேரில் ஹெல்த் கொஞ்சம் நல்லா வரணும். இந்த மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார யாகத்தில் உங்களுடைய பெயர்களை கீழே உள்ள நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணங்களை செலுத்தி, இது போக இந்த பாத சனியில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் எந்த சிவபெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா சிவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நான் எந்த கோவிலை பிடிக்கணும்? உத்தரகோசமங்கையா, ராமேஸ்வரமா, அல்லது திருப்பூந்துருத்தியா, அல்லது திருமணப்பாடியா, திருக்கண்டியூரா, நான் எந்த சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்க வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், பரிகாரங்கள் செய்து கொள்வது, ஆலய வழிபாடுகளை தெரிந்து கொள்வது சிறப்பு. அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். எனவே கும்பராசி என்பர்களே, போகிற சனி உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போவார். பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, நமச்சிவாயம். அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது. சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 ரூபா சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத உங்களுக்கு நஷ்டம் தானே அது.
அது ஒரு 2000 கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, 48,000 உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குறேன், வாகனங்கள் வாங்குறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்குத்தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் பழகினார், இப்போ கடைசியில் வேணான்ட்டார். இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே. ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த 7 ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.